நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 மாச இஅ்திகாஃப் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 நாள் இஅ்திகாஃபும் இருந்தாங்க. கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்தது அதிகம். 1 மாசம் இஅ்திகாஃபும் இருந்திருக்கிறாங்க, 20 நாள் இருந்திருக்கிறாங்க. எந்த வருஷம் கடைசி ரமதானோ அங்கே வாழ்க்கையில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அது கடைசி ரமதான் அல்லவா, அந்த ரமதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. என்ன அர்த்தம்? மனிதனுடைய வாழ்வில் கடைசி கட்டம் நெருங்க நெருங்க அமல்களுக்கு என்னங்க அதிகமாகணும். நம்மில் வயதானவர்கள் கடைசி 10ல் கண்டிப்பாக இஅ்திகாஃப் இருக்கணும், குறைஞ்சது 20 நாள் இருக்கணும். முடிந்தால் 1 மாத இஅ்திகாஃப் இருந்தால் என்ன, பெரியவர்கள் மஷாயிக்மார்கள் எல்லாம் அதனால தான் 1 மாத கால இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. நீங்கள் 1 நாள் இஅ்திகாஃப் இருந்தீங்கன்னா, 1 நாள் இஅ்திகாஃப் இருந்தால் ஹதீஸில் வருது, அவர் அன்று பிறந்த குழந்தையை போல் பாவப்பற்றவராக ஆயிடுறார். நான் ஏன் இஅ்திகாஃபை பற்றி இப்படி சொல்கிறேன்? ரமதானுடைய கடைசியில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு இப்போதே தயாராகுங்க, மனதளவில் தயாராகுங்க. நான் கடைசியில் இந்த 20 நாட்களுக்குள்ள என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் தர்த்தீப் செஞ்சிட்றேன், வேலைகளை சரி பண்ணிடுறேன். கடைசி 10ல் 10 நாளும் இஅ்திகாஃப் என்பதை உறுதிப்படுத்துங்க. இல்லையா சில நாட்கள், இல்லையா 1 நாள், 3 நாள் என்று ஒரு வரிசை தயாராகுங்க. ரமதானில் கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பது அவ்வளவு சிறந்த வணக்கம். அதனுடைய நன்மைகளை பின்னால் சொல்லுவோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்கவுங்க பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தால் போதும், ஒரே பள்ளியில் எல்லாரும் சேரணுங்கிற தேவையும் இல்லை. எல்லாம் ஒரே பள்ளியில் சேர்ந்தாலும் இஅ்திகாஃபுடைய உயிரோட்டங்கிறது குறைஞ்சி போயிடுது. எல்லாம் அதனுடைய மதிப்பு என்னங்க குறைஞ்சிடு, அதை நாம் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு இஅ்திகாஃபில் பழைய உயிரோட்டம் இல்லை. இஅ்திகாஃபில் அவங்கவுங்க வீட்டு சாப்பாடு, உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர செய்யுங்க. பொது சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் பிறருடைய தயவில் நீங்கள் இருப்பதை விட உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்றது தான் சிறந்தது. அதான் மார்க்கம் வலியுறுத்து, அதுவே தான் நல்லது. பல பெரியவங்க அப்படி தான் என்ன செய்வாங்க, தனக்குரிய சாப்பாட்டை தானே ஏற்பாடு செய்து சாப்பிட்டு கொள்வாங்க. எனவே ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃபுக்காக இப்போதிருந்தே தயாராகுங்கள். எனவே